தற்போது துன்பத்திலும் வறுமையிலும் உயன்று கொண்டிருந்தாலும் ஒரு காலத்தில் மகிழ்ச்சியான நாட்களையும் அவன் பார்த்திருக்கிறான். அவனின் 15வது வயதில் வார்வில்லி நெடுஞ்சாலையில் ஏதோ ஒரு வண்டி செய்த விபத்தில் அவனது 2 கால்களும் நசுக்கப்பட்டிருந்தன. அந்த நாள் முதல் அவன் பிச்சை எடுத்தே வாழ்ந்து வந்தான். சாலைகளிலும் வயல்வெளிகளிலும் ஊர்ந்து சென்றான். கைகளுக்கிடையில் ஊன்றுகோல்களுடன் நடப்பான். அவ்வாறு நடந்து நடந்து அவனது தோள்கள் காது வரை வந்துவிட்டன. அவனது தலை 2 மலைகளுக்கு இடையில் சிக்கிய பாறை போல தெரிந்தது. சாக்கடை ஓரத்தில் கைவிடப்பட்ட குழந்தையாக அவன் இருந்தபோது பாதிரியார் ஒருவரால் செயின்ட்ஸ் டே அன்று கண்டெடுக்கப்பட்டு ஞானஸ்நானம் செய்யப்பட்டான். அதனால் நிக்கோலஸ் டூஸ்லைண்ட் என்று பெயரிடப்பட்டு அறக்கட்டளையை பணத்தால் வளர்க்கப்பட்டான். எந்த கல்வியும் அளிக்கப்படாமல் வளர்ந்தான். கடைக்காரன் ஒருவனால் வழங்கப்பட்ட பல கோப்பை பிராண்டி குடித்து முடமாக்கப்பட்டான். அது தனி கதை. அதன் பிறகு யாராலும் வரவேற்கப்படாத அகதியானான். அவனுக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று பிச்சை எடுத்து கையேந்துவது மட்டும்தான். ஒரு முறை த ஹபேரி அம்மையார் தனது அரண்மனைக்கு அருகிலுள்ள கோழி பண்ணையின் பக்கத்தில் அவனுக்கு இடம் கொடுத்தாள். வைக்கோலால் செய்யப்பட்ட பாயில் அவன் உறங்கினான். அவனுக்கு உணவு கிடைத்தே ஆக வேண்டுமென்ற போது அரண்மனையின் சமையலறையிலிருந்து அவனுக்கு சிறிது பழச்சாறும் கொஞ்சம் ரொட்டி துண்டுகளும் கிடைத்தது. அது மட்டுமில்லாமல் அம்மையார் அவனுக்கு தன் ஜன்னல் வழியே கொஞ்சம் காசையும் வீசுவாள். ஆனால் அவள் அப்போது இறந்து விட்டாள். கிராமத்து மக்கள் எப்போதாவது கொஞ்சமாக கொடுத்தார்கள். எல்லோருக்கும் அவனை நன்கு தெரிந்திருந்தது. ஒவ்வொருவரும் 40 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அவன் தனது ஊன்றுகோலால் இழுத்து இழுத்து நடந்து போவதை பார்த்து பார்த்து சலித்திருந்தார்கள். ஆனாலும் அவன் அங்கிருந்து வேறு ஊருக்கு போக வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. ஏனெனில் அவனுக்கு இந்த உலகத்தில் இதை விட்டால் வேறு ஒரு இடம் தெரியாது. இந்த 3 அல்லது 4 கிராமங்களை தவிர அவன் உயரமான வாழ்வில் வேறு எங்கும் சென்றதில்லை. தனக்கு பழக்கப்பட்ட இந்த எல்லைக்குள் பிச்சை எடுக்கும் நடவடிக்கைகளை செய்து வந்தான். பார்வையை மறைத்து நிற்கும் மரக்கூட்டங்களுக்கு பின்னரும் உலகம் இருக்கிறதா என்பதை கூட அவன் அறிந்திருக்கவில்லை. அவன் அந்த கேள்வியை தன்னிடம் கூட கேட்டிருக்கவில்லை. வயலிலே வேலை செய்பவர்கள் தொடர்ந்து இவனை பார்த்து வெறுப்படைந்து விழுந்து கேட்பதுண்டு. ஏன் நீ இங்கேயே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறாய்? வேறு எங்காவது போவதுதானே என்று. ஆனால் அவன் நழுவி விடுவான். உலக அறிவே இல்லாத அவன் ஆயிரம் காரணங்களுக்காக அஞ்சினான். புதுமுகங்கள், தன்னை பற்றி தெரியாதவர்கள், அவமானங்கள் செய்வோர், கேலிகள் செய்வோர், கிண்டல்கள் பேசுவோர், சாலையை கடக்கும் காவலர்கள் எல்லோரையும் கண்டு அஞ்சுவான். இவை எல்லாவற்றையும் அவன் காண கூசினான், தவிர்த்தான். காவலர்களை காணும் போதெல்லாம் அவன் தேவையில்லாமல் உள்ளுணர்வு ஏற்படுத்தும் அச்சத்தால் புதர் மறைவிலோயோ அப்படி இல்லை என்றால் தூண்களின் பின்னோ ஒளிந்து கொள்வான். தூரத்தில் காவலர்கள் வருவதை அவன் அறிந்தால், பகல் வெளிச்சத்தில் சீருடையில் அவர்களை பார்த்தால் தேவையற்ற அச்சத்தால் வலைக்குள் பதுங்கும் சிறு விலங்கு போல் நடுங்குவான். தனது ஊன்றுகோல்களை வீசிவிட்டு தரையில் சுருண்டு படுத்து கொள்வான். எவ்வளவு சிறிதாக சுருங்க முடியுமோ அவ்வாறு. அவனது கந்தல் துணியோ தரையோடு சேர்ந்து அவனை மூடியிருக்கும். அவன் காவலர்களுடன் எந்த பிரச்சனையையும் செய்ததில்லை. ஆனால் அவனது பயந்து கொள்ளும் உணர்வு அவனது இரத்தத்தில் ஊறியே இருந்தது. அதை அவன் அநேகமாக அவனது பெற்றோரிடமிருந்து பரம்பரை நோயாக பெற்றிருக்க வேண்டும். அவனுக்கு வேறு புகலிடம் இல்லை. தலைக்கு மேல் கூரை இல்லை. எந்த உறைவிடமும் இல்லை. கோடையில் அவன் வெட்ட வெளியில் தூங்கினான். குளிர்காலத்தில் பண்ணைகளில் யாருக்கும் தெரியாமல் நுழைந்து கொள்ளும் அற்புத திறமை கொண்டிருந்தான். அவன் தனது இடத்தை பிறர் அறியும் முன்னர் மாற்றிக்கொள்வான். அவனுக்கு பண்ணை வீடுகளில் உள்ள சந்து பொந்தெல்லாம் அத்துப்படி. ஊன்றுகோல்களை பற்றி பற்றி நடந்து அவனது கைகள் பலம் கொண்டிருந்தன. தனது கைகளின் பலத்தால் தனது உடலை உயர்த்தி தூக்கி மாடங்களில் ஏற்றிக்கொள்வான். அங்கே அவன் 4-5 நாட்கள் ஒளிந்து கொள்வான்.
அதற்கும் முன் போதுமான உணர்வை சேர்த்துக் கொள்வான். அவன் வயல்வெளியின் விலங்கினைப் போல வாழ்ந்தான். அவன் மனிதர்களுக்கு நடுவே வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒருவரையும் தெரிந்திருக்கவில்லை. யாரையும் விரும்பியிருக்கவும் இல்லை. விவசாய கூலிகள் எல்லாம் இவனை பார்க்கும் போதெல்லாம் தங்களது நெஞ்சத்தில் வெறுப்பை உமிழ்ந்தார்கள். அவனை அவர்கள் ஆலயமணி என்று அழைத்தார்கள். அவன் ஊன்றுகோல்களால் நிற்பது சர்ச்சில் மணி இரு தூண்களுக்கு நடுவே தொங்கிக் கொண்டிருப்பது போல இருக்கும். கடந்த 2 நாட்களாக அவன் எதையும் உண்டிருக்கவில்லை. ஒருவரும் அவனுக்கு எதையும் கொடுத்திருக்கவில்லை. ஒவ்வொருவரின் பொறுமையையும் தீர்த்து விட்டிருந்தது. பெண்கள் அவனை தங்களது கதவு அருகே பார்த்த போதெல்லாம் சத்தமிட்டு விரட்டினர். போ போ அகதியே, நீ எதற்கும் லாய்க்கு இல்லை. ஏன் 3 நாளைக்கு முன்னால் தானே உனக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுத்தேன். இப்போ மறுபடியும் வருகிறாய்? அவன் தனது ஊன்றுகோல்களுடன் வேறு வீட்டிற்கு திரும்பினாலும் அங்கேயும் இதே மாதிரி வரவேற்பை பெற்றான். பெண்கள் எல்லோரும் தங்கள் வீட்டருகே நின்று கொண்டு தீர்மானமாக முழங்கினார்கள். வருஷம் முழுக்க இந்த சோம்பேறி நாய்க்கு சோறு போட முடியாது. ஆனால் அந்த சோம்பேறி நாய்க்கு ஒவ்வொரு நாளும் உணவு தேவையாக இருந்ததே. அவன் சோர்ந்து போனான். செயின்ட் ஹிலேயிர், வார்வில்லி, லெஸ் பிலிட்ஸ் ஆகிய எல்லா இடங்களிலும் அவன் அலைந்தாலும் ஒற்றை காசை கூட காண முடியவில்லை. அவனது ஒரே நம்பிக்கை டூர்னோலேஸ். ஆனால் அங்கே போக அவன் நெடுஞ்சாலையில் 5 மைல்கள் நடக்க வேண்டும். ஆனால் இன்னொரு அடிக்கு நகரக்கூட முடியாமல் இருந்தான். அவனது வயிறும் சட்டை பையும் காலியாகவே இருந்தது. ஆனாலும் அவன் தனது பயணத்தை தொடங்கினான். அது டிசம்பர் மாதம். குளிர்காற்று வயல்களிலும் இலைகளற்ற கிளைகளிலும் வீசி ஊளையிட்டு கொண்டிருந்தது. அச்சமூட்டும் கார் முகிகள் இருண்ட வானில் திரண்டிருந்தன. பிச்சைக்காரன் வலியுடன் ஒவ்வொரு ஒன்றாய் ஊன்றுகோலாய் வைத்து நகர்ந்து மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தான். சிறிது நேரத்திற்கு ஒரு முறை சாக்கடையின் ஓரத்தில் அமர்ந்து ஓய்வு எடுத்தான். பசி வயிற்றை கிள்ளிக் கொண்டிருந்தது. அவனது குழப்பமுற்ற மெல்ல செயல்படும் மனம் ஒரே ஒரு சிந்தனையை மட்டும் கொண்டிருந்தது: சாப்பிட வேண்டும். ஆனால் எப்படி? அவனுக்கு ஒன்றும் தெளிவாகவில்லை. 3 மணி நேரமாக அவன் வலிகொண்ட தனது பயணத்தை தொடர்ந்தான். கடைசியாக ஒரு கிராமத்தின் வெளியே வளர்ந்திருந்த மரங்களை கண்ணுற்றான். அது அவனுக்குள் ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டியது. அவன் அங்கு சந்தித்த முதல் மனிதனிடம் பிச்சை கேட்டான். அதற்கு அம்மனிதன் சொன்னான்: ஓ, நீதானா மறுபடியும்? கேட்டு நாயே, உன்னை நாங்க தொலைக்கவே முடியாதா? அப்புறம் ஆலயமணி தன் வழியே நடந்தான். ஒவ்வொரு கதவின் முன்னே அவன் நின்றபோதும் இதை போலவும் இதைவிட கடுமையாகவும் வசவுகளை கேட்க வேண்டியிருந்தது. ஒரு முழுக்க சுற்றி வந்த பின்னரும் அரைக்காசு கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அதன் பின்னர் அவன் அருகிலிருந்த பண்ணைக்கு சென்றான். சேரான பாதைகளில் வருத்தி கொண்டு முன்னேறினான். சோர்ந்து போனதால் தன்னுடைய ஊன்றுகோல்களை அவனால் நகர்த்தக்கூட முடியவில்லை. ஒரே மாதிரியான வரவேற்பையே அவன் எங்கும் கண்டான். அது ஒரு கொடுமையான காலம். குளிர் வாட்டி எடுத்தது. கடும் குளிரில் அவனது இதயமே உறைந்து விடும்படி இருந்தது. எந்த கைகளும் அவனுக்கு பணமோ உணவோ கொடுக்க முன்வரவில்லை. தனக்கு தெரிந்து அனைத்து வீடுகளிலும் கையெழுந்து விட்டான். ஒன்றும் கிடைக்கவில்லை. கடைசியாக சிக்கேவின் பண்ணைக்கு அருகே செல்லும் சாக்கடைக்கு அருகில் நின்றான். அவனது ஊன்றுகோல்கள் அவனிடமிருந்து நழுவி வீழ்ந்தன. அவன் அசைவற்று நின்றான். பசிக்கொடுமை அவனை வாட்டியது. தனது கொடுமையான வாழ்க்கையை பிறர் உணரும் அளவுக்கு சொல்ல அவன் புத்தி கூர்மை அற்றவனாக இருந்தான். மனித மனதுக்கே உண்டான வெற்று நம்பிக்கையால் ஆக்கிரமிக்கப்பட்ட இதயத்துடன் அவன் காத்திருந்தான். பண்ணையின் ஓரத்தில் அவன் டிசம்பர் குளிரில் காத்திருந்தான். ஏதாவது அற்புத உதவிகள் மனிதர்களிடமிருந்தோ சொர்க்கத்திலிருந்தோ தனக்கு கிடைக்கும் என்று காத்திருந்தான். அது எப்போது கிடைக்கும் என்று அறிவே இல்லாமல் காத்திருந்தான்.
அங்கே சில கருப்பு கோழிகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டு உணவு தேடிக் கொண்டிருந்தன. இந்த பூமியின் மேல் எல்லா உயிரினங்களும் வாழ்வது போல சிறிது நேரத்துக்கு ஒருமுறை தங்களது அலகால் புழுவையோ ஏதேனும் ஒரு விதையையோ கொத்தி எடுத்து கொண்டிருந்தன. பிறகு தங்களது வேலையை அவைகள் தொடர்ந்தன. தேடினால் உணவு நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதியில் ஆலயமணி முதலில் எந்த சிந்தனையும் இல்லாமல் அவைகளை கவனித்தான். அவனுக்கு ஓர் எண்ணம் உதித்தது. மனதில் அல்லாமல் வயிற்றில். ஏதேனும் ஒரு கோழியை அடித்து அங்கே கிடக்கும் சுள்ளி விறகுகளை கொண்டு வாட்டி சாப்பிட்டால் என்ன என்று. அவனுக்கு உரைக்கவில்லை தான் ஒரு திருட்டை செய்ய போகிறோம் என்று. கை கெட்டும் தூரத்தில் இருந்த ஒரு கல்லை எடுத்தான். குறி தவறாமல் தனக்கு அருகில் திரிந்த ஒரு கோழியை அடித்தான். பறவை சிறகுகளை அடித்தபடி சுருண்டு விழுந்தது. மற்ற பறவைகள் அங்குமிங்கும் சிதறி ஓடின. ஆலயமணி தனது ஊன்றுகோலை பற்றி கொண்டு தன்னால் வேட்டையாடப்பட்ட பறவை விழுந்த இடத்திற்கு முன்னேறினான். அவன் அந்த பறவை விழுந்த இடத்திற்கு முன்னேறிய போது அவனது முதுகில் பயங்கரமான ஒரு அடி விழுந்தது. அவன் ஊன்றுகோலை தவறவிட்டான். 10 அடி தூரத்திற்கு பறந்து போய் விழுந்தான். அங்கே அவன் அருகில் ஆத்திரத்தில் விவசாயி சிக்கே வளைத்து பிடித்து உதைத்து கொண்டிருந்தான். அனாதரவாக ஆலயமணி அவனிடத்தில் கெஞ்சினான். வயலிலே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தங்களது முதலாளியுடன் சேர்ந்து மூட பிச்சைக்காரனை புரட்டி புரட்டி நைய புடைத்தனர். அடித்து அடித்து சலித்த பின்னர் அவனை ஒரு மரக்குடிசையில் வைத்து அடைத்தனர். சிலர் காவலர்களை அழைக்கச் சென்றனர். ஆலயமணி பாதி இறந்து விட்டான். இரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. பசியாலும் வலியாலும் தரையில் கிடந்து துடித்தான். மாலை வந்தது. பிறகு இரவு. பிறகு மறுநாள் காலையும். இப்போது அவன் ஒன்றும் உண்டிருக்கவில்லை. நண்பகல் வாக்கில் காவலர்கள் வந்தார்கள். பிச்சைக்காரனின் தரப்பிலிருந்து ஏதேனும் தாக்குதல் வருமோ என்று மிகுந்த எச்சரிக்கையுடன் கதவை திறந்தார்கள். சிக்கே சொன்னான். தன்னை அவன் கடுமையாக தாக்கினான். தன்னை தற்காத்து கொள்ள மிகுந்த சிரமப்பட்டேன் என்று காவலர் கத்தினார். வா வா, எழுந்திரு. ஆனால் ஆலயமணியால் நகர முடியவில்லை. தன்னால் ஆன மட்டும் எழுந்திருக்க மிகுந்த முயற்சி செய்தான். முடியவில்லை. அவனது இயலாமையை காவலர்கள் நடிப்பு என்று கருதினார்கள். அவனை வலுக்கட்டாயமாக எழுப்பி ஊன்றுகோள்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். அச்சம் அவனை ஆட்கொண்டது. காவலர் சீருடையை கண்டதும் அவனது இரத்தத்தில் ஊறிய அச்சம். விளையாட்டு வீரன் ஆட்டம் தொடங்குகையில் கொள்ளும் அச்சம். பூனையை பார்த்ததும் எலிக்கு வரும் அச்சம். இருந்தாலும் அவனது மனித முயற்சிக்கும் அப்பால் இருந்து வலிமை கொண்டு வெற்றிகரமாக நின்றான். நட, காவலர் சொன்னார். அவன் நடந்தான். அந்த வயலில் வேலை செய்தவர்கள் எல்லாம் அவன் செல்வதை கண்டார்கள். பெண்கள் அவனை வைத்தார்கள். ஆண்கள் அவனை திட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். கடைசியாக அவன் பிடிபட்டான். சனியன் தொலைந்தது. அவன் 2 காவலர்களுக்கு நடுவே சென்றான். அவன் போதுமான வலிமையை திரட்டிக் கொண்டான். இயலாமையால் திரட்டப்பட்ட வலிமை மாலை வரை அவனை இழுத்து கொண்டு செல்ல தேவையான அளவிற்கு. தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவன் அச்சமுற்றிருந்தான். சாலையை கடக்கும் போது எதிர்ப்பட்ட மக்கள் தங்களுக்குள் முணுமுணுத்தார்கள். இது அவனா, வேறு ஒரு திருடனா? மாலையில் அருகில் இருந்த நகரத்திற்கு ஓட்டிக்கொண்டு செல்லப்பட்டான். அவன் இவ்வளவு தூரம் முன்னர் எப்போதும் பயணம் செய்ததில்லை. அதற்கு அங்கே அழைத்து வரப்பட்டிருக்கிறோம் என்றோ, என்ன நடக்கப் போகிறது என்றோ அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கடந்த 2 நாட்களாக நடந்த எதிர்பாராத அறிமுகமில்லாத முகங்களும் வீடுகளும் அவனது நம்பிக்கையை தகர்த்து விட்டிருந்தன. அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏனெனில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அதோடு இல்லாமல் அவன் கடந்த பல ஆண்டுகளாக யாரிடமும் பேசியிருக்கவில்லை. நாக்கின் பயன்பாட்டையே அவன் தவிர்த்திருந்தான். அவனது சிந்திக்கும் வார்த்தைகளை கூட்டி பேசுவதற்கு முடியாமல் இருந்தது. அவன் நகரத்து சிறையில் அடைக்கப்பட்டான். காவலர்களுக்கு உரைக்காமல் போனது அவனுக்கும் பசிக்கும் என்று. அவன் அங்கேயே தனிமையில் விடப்பட்டான் அடுத்த நாள் வரை. ஆனால் அதிகாலையில் அவர்கள் வந்து அவனை சோதித்து பார்த்தபோது அவன் இறந்து விட்டதை அறிந்தார்கள். என்ன ஒரு ஆச்சரியம்!
இந்த கதையிலிருந்து உங்களுக்கு தெரிந்தது என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.